ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் 10வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக செஞ்சேன். இன்றைக்கி 4 மணிக்கு எழுந்திரிச்சு என்னோடய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணுறதுக்கு 5:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் லஞ்ச் வேணான்னு சொல்லிட்டாங்க, வெளியே போகிற வேலை இருக்குன்னு. பசங்களுக்கும் லீவு, அதனால் மதியம் பொறுமையாக லஞ்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் டிஃபன் மட்டும் செய்ய ஆரம்பித்தேன். அடை தோசை தான் செய்யலான்னு இருக்கேன். இதுக்கு நைட்டே 2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, 1 டம்ளர் கருப்பு உளுந்து, 1 டம்ளர் பச்சை பயிறு, இது 3த்தையும் நல்லா கழுவிட்டு அப்படியே ஒரு நைட்டு ஊற வச்சிடலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த காலத்துலலாம் அரசர்கள் இதுதான் சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டோன்னா அடிக்கடி சேர்த்துக்கிட்டோன்னா கேன்சர்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடை தோசைக்கு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகா, நல்லா ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, அரை முடி தேங்காயில் ஒரு பாதி தேங்காய் நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச அரிசியை அதில் சேர்த்து நல்லா நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இல்லை தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும். இந்த அடை தோசை நான் வாரத்தில் ஒரு நாள் செய்வேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. நீங்களும் அடிக்கடி செய்யுங்க, ரொம்ப நல்லது. நல்லா எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒன்றா கலந்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னியோ ஒச்சக்கடலை சட்னியோ செம காம்பினேஷன். நான் இன்றைக்கி கார சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து அது நல்லா வெடித்த உடனே ஒரு 5-6 மிளகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, காஞ்ச மிளகாய் 4, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஆறட்டோன்னு அரைச்சிக்கலாம். இந்த கார சட்னியை நிறைய விதமாக பண்ணலாம். நான் ஒரு சில நாளில் வெறும் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா மட்டும் போட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டு அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிப்பேன். சில டைமில் அது கூட கேரட் சேர்த்துப்பேன். சில டைமில் காஞ்ச மிளகாவை அப்படியே நிப்பாட்டிட்டு மிளகு, சீரகம், இஞ்சி சேர்த்து அரைப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி செய்வேன், டேஸ்ட்டாக இருக்கும். சில டைமில் உளுத்தம்பருப்பு மட்டும் நிறைய சேர்த்து அரைச்சோன்னா அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறட்டுன்ட்டு சட்னி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தோசை நான் அடை மாதிரி ஊற்றுறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மெலிசாக ஊற்றினாலும் முருகலாக வரும். கூடவே நெய்யாவது இல்லை எண்ணெயாவது ஊற்றி சுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசையும் சூப்பராக வந்துச்சு. சட்னிக்கும் தோசைக்கும் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்தி, டேஸ்டி, ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.